ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். இந்த கருவாடு தொக்குக்கு ஒரு 20 ரூபா கருவாடு 2 பாக்கெட் வாங்கி நான் வாழை கருவாடு இதை சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஆச்சு. இதை இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து கழுவிட்டு அப்புறமா இதை நம்ம முள் இல்லாமல் தனித்தனியாக அந்த பீஸை மட்டும் எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சுடு தண்ணி ஊற்றி வச்சாலே நல்லா வந்துடும். அப்புறம் நம்ம லேசாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா அது நல்லா சுத்தமாக வந்துடும். ஃபஸ்ட்டு 4 தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அப்புறமா தான் நம்ம அந்த சதையெல்லாம் இந்த கருவாடில் முள் இல்லாமல் அந்த சதை பத்தை மட்டும் எடுத்து நம்ம இன்றைக்கி தொக்கு பண்ண போகிறோம். வெங்காயம் போட்டு பார்த்திங்களா, இப்படி தான் வரும் அந்த சதை பத்து. இது முள்ளை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துடுறோம். அதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு 4 தடவை கழுவிட்டு இதை எடுக்கும்போது தான் அது சுத்தமாக நமக்கு கிடைக்கும். உப்பும் கம்மியாகிடும் அதில். இப்போ நம்ம நல்லா சுத்தமாக கழுவிருக்கிறோம். இது ஒரு 4 தண்ணி விட்டு அலசி எடுத்துப்போம். இப்போ 4 தண்ணி விட்டு கழுவிட்டோம். இது நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ இதை முள் இல்லாமல் நம்ம அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். வாங்க எப்படி எடுக்கலாம் பாருங்கள். சின்ன சின்ன பீஸாக வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு அதில் வெங்காயத்தோடு நம்ம போட்டு தொக்கு செய்யும்போது அது பீஸாக நமக்கு கிடைக்காது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. கருவாடு எப்போவுமே போட்டோன்னே அது நல்லா வெந்துட்டுனா கரைஞ்சிரும். பாருங்கள்,
சுத்தமாக வந்துடுச்சு. இதை மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இந்த பீஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம உதிர்த்து எடுத்துட்டோம். இது பாருங்க, அதோட முள் இது. அதிலிருந்து இந்த சதைப்பத்தெல்லாம் நம்ம தனியாக எடுத்துருக்குறோம். இப்போ இதை வச்சு ஒரு தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து 40 ரூபா கருவாடு. இது 20 ரூபா பாக்கெட் 2 வாங்கினேன். அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதெல்லாம் எடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், மிளகாத்தூள் இந்த 2 தான் நம்ம சேர்க்குறோம் அந்த கருவாடு தொக்குக்கு. வாங்க செய்யலாம். இப்போ கருவாட்டு தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பிரியாணிக்கெலாம் எப்படி வதக்குவோமோ அது மாதிரி நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் தீ கம்மியாக வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருவோம். வதங்கிட்டு இருக்குது வெங்காயம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். இப்போ கொஞ்சம் தான் வதங்கியிருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கின அப்புறமா இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா வதங்கி வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு கம்மியாக சேர்க்கணும். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கருவாடு சேர்க்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக வரும். பாருங்கள், எவ்வளோ வெங்காயம் போட்டோம், கம்மியாயிடுச்சு. இன்னும் கம்மியாகும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். சூப்பராக வதங்கியிருக்கு வெங்காயம். இப்போ நம்ம இந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், இதுலேயே இந்த எண்ணெயில் இந்த கருவாடை நம்ம போட போகிறோம். நம்ம அதுக்கு ஊற்றின எண்ணெய், வெங்காயத்துக்கு ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு. இதில் கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு இதில் இந்த எண்ணெயில் நல்லா படப்படான்னு பொரியுது. ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் கிளறி விடுவோம். அப்புறம் மிளகாத்தூள் போடுவோம். இந்த எண்ணெயில் நல்லா கருவாடு வந்து படப்படான்னு பொரியுது. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுருவோம். மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக,
நான் மொத்தத்தில் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கருவாடு நல்லா வெந்துடுச்சு, பயங்கர வாசனையாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாழை கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம தக்காளி போடாமல் செஞ்சுருக்குறோம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.